அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார 3ஆம் பிறை. ஒரே ஒரு 2 ரூபாய் நாணயம் போதும் சில மணி நேரத்தில் பணவரவை அது ஏற்படுத்தும் அசுர வேகத்தில் பலன் தரக்கூடிய அற்புதமான மெத்தட் நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய சோமவார 3ஆம் பிறையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் சேர்க்கலாம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமா நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். பொதுவாகவே நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் 3ஆம் பிறை, அதிலும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய 3ஆம் பிறை மிக மிக விசேஷம். சந்திர பகவானுக்கு உரிய தினமே திங்கள் தாங்க. சோ இந்த அற்புதமான நாளில் சந்திர பகவானை நினைத்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிகங்களாக இருந்தாலும் சரி, பணவசிய முறைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 7 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லிடுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும், எல்லா தகவலுமே கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை ரொம்பவுமே கிளியரா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 7 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல ஆற்றல் மிக்க சந்திர பகவானுடைய ஒரு சூட்சம திருநாமமும் இருக்குங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்.
பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு 2 ரூபாய் நாணயம், ஒரு 2 rupees காயின் நமக்கு தேவை. இந்த 2 ரூபாய் நாணயத்தை நம்ம எடுப்பதற்கான காரணம் சந்திர பகவானுக்கு உரிய எண் 2. அடுத்த முக்கியமான விஷயம், நாளைய தினம் பிறை தோன்றக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5:41 முதல் மாலை 6:29 வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க சந்திர தரிசன நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ண முடியாதவங்க நாளைய தினம் மாலை 5:30 முதல் நள்ளிரவு 12 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நீங்க எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்க நீங்க வெறும் தரையில கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. விரிப்பு போடணும்ன்ற அவசியம் இல்லை. வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ஒரு 2 ரூபாய் நாணயத்தை வச்சு விரல்களால மூடிக்கோங்க. கையை மடி மீது நீங்க வச்சுக்கணும். எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்காரலாம். இருந்தாலும் மேற்கு திசை, வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காருவது மிகவுமே விசேஷம். இன்கேஸ் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, ஒர்க் பண்ற இடங்களாக இருந்தால் நீங்க இந்த டைரக்ஷன்ல உட்காருவது கடினம். சோ எந்த திசையை வேணாலும் நோக்கி உட்காரலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க மேற்கு திசையை நோக்கி வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. அந்த திசையில் தான் பிறை தோன்றும். இப்ப சந்திர பகவானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்க வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட்ல 2 ரூபாய் நாணயத்தை வச்சதற்கு பிறகு சந்திர பகவானை மனதார நினைச்சுக்கோங்க. பணம் நிறையணும், பணம் சேரணும், 16 செல்வங்களும் வீடு தேடி வரணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லலாம். சோம ஷகச்சந்திராய நமக, சோம ஷகச்சந்திராய நமக, சோம ஷகச்சந்திராய நமக, சோம ஷகச்சந்திராய நமக, சோம ஷகச்சந்திராய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சூட்சமமான சந்திர பகவானின் திருநாமம் இது. குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க அதிகபட்சம் 30 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை, கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா நீங்க சொல்ல வேண்டாம். பொறுமையா நிதானமா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் சந்திர பகவான் கிட்ட பணம் சேரணும், பணம் நிறையணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 2 ரூபாய் நாணயத்தை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு அல்லது கவர்ல போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். அந்த நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. அதற்கு பண ஈர்ப்பு சக்தி பெருகி இருக்கும். இந்த தாந்திரீகத்தை செய்து வைத்த அடுத்த சில மணி நேரங்களிலிருந்தே நல்ல பண ஈர்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.